பத்ரியில் வந்து நான் பண்ணுறதுக்கான அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து தெலுங்கு, ஆக்சுவலாக தெலுங்கு டைரக்டர் அவர். அவர் பண்ணும்போது இல்லை இல்லை, ஆமாம் தெலுங்கு டைரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து இவர் கலைப்புலி தானு, இல்லை இல்லை கலைப்புலி தானே ப்ரொடியூசர். ஆமாம், அது வந்து மன்னவர் சின்னவர்னு ஒரு படம். ஆமாம் சார், ஒரு டப்பிங் படம் ஒன்று. அதில் அந்த போர்ஷன் வந்து ஆக்ட் பண்ண, அதுக்கு தான் தெலுங்கு டைரக்டரு. பட் பத்ரியை பொறுத்த வரைக்கும் அது அப்படிதான் அமைஞ்சது தான். ஒரு மாமா கேரக்டரு, தாய் மாமா கேரக்டர் வந்து அதெல்லாம் பேர் வாங்கி கொடுத்தது. அதான் நான் சொன்னேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் சைன் பண்ணுறதுங்கிறது ஒரு சீன்லையும் கூட பிரபலமாகலாம். கண்டிப்பாக படம் பூரா நடித்தாலும் நீங்களா நடிச்சிங்க அதுலன்னு கேட்குறதும் உண்டு. கண்டிப்பாக 10 சீன் வந்து ரீச் ஆகாத சீன்களும் நடந்திருக்கு. ஒரே சீனில் வந்து ஓஹோன்னு வந்தவங்க இருக்காங்க. கண்டிப்பாக சார். அப்படியெல்லாம் வந்தவர் ரஜினி சார். 3 முடிச்சில் அந்த டைலாக் போய் சிகரெட் தூக்கி போட்டார், எங்கேயோ யாரும் செஞ்சார்ல. கண்டிப்பாக. ஸோ அவருடைய ஸ்டைல் அது. ஸோ அந்த தனித்துவம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் இருக்கும். அந்த தனித்துவத்தில் வந்தவங்க தான் எல்லாருமே. என்னுடைய தனித்துவம் அந்த கொங்கு தமிழ் ஆகும். கண்டிப்பாக சார். கொங்கு தமிழை பயங்கரமாக, அதுவும் உங்கள் வாயிலேருந்து கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது சார். ஸோ விஜய் சாரோட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி சொன்னீங்க. ஸோ அடுத்து திருப்பதின்னு ஒரு படத்தில் அஜித் சார் கூடயும் நடிச்சிருக்கீங்க. ஸோ அஜித் சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அவரை பற்றி கேட்டால் இவரை பற்றி கேட்கலன்னா அவங்க கோச்சிப்பாங்க. இல்லை இல்லை, அவர் அஜித் அவர்கள் வந்து பவித்ரான்னு ஒரு படம், கே சுபாஷ் டைரக்ஷன். அந்த படத்தில் நடிக்கும்போது கே சுபாஷ் ஆஃபீஸை நாங்களாம் மீட் பண்ணுவோம், அங்கே தான் இருப்போம். இதே அஜித் சார்கிட்ட நான் வந்து சொன்னேன். அப்போவே நான் இந்த ஜோசியமெல்லாம் பார்க்குற பழக்கம் உண்டு. அப்போ சுபாஷ் கேட்டார், அஜித்துக்கு எப்படி கொஞ்சம் பார்த்து பாருங்க அப்படின்னு. சும்மா கைரேகைலாம் பார்த்தேன். அவருக்கு அந்த ஜாதகம் அதெல்லாம் சொல்ல தெரியல. டேட் ஆஃப் பர்த்து கைரேகை பார்த்து சொன்னேன், அஜித் நெக்ஸ்ட் இயர் 10 ப்ரொடியூசரு உங்கள் டேட்டு க்யூவில் நிற்பான்னு. ஆட போங்க சார், சும்மா விளையாடாதீங்க போங்க அப்படின்ட்டு அப்படியே சொன்னார். இது நடக்கும், நீங்கள் வேணால் பாருங்க. அதே மாதிரி காதல் கோட்டை ரிலீஸு 10 ப்ரொடியூசர் க்யூ நின்னா போதுமா?